ஹாய் எவ்ரிவன், நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சீக்கிரியா கல்லை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து மார்னிங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிய இப்போ நடக்கிறோம். இப்போ வந்து டைம் சும்மா மார்னிங் ஒரு 8 மணி இருக்கும். இந்த டைமில் தான் நம்ம நடந்து போகிறோம். பார்ப்போம், போயிட்டு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி? நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அப்படியோ? இருக்குன்னு தெரியல, ஒரு எக்ஸைட்மென்ட்டோட தான் போறேன். வாங்க. சரி சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து மார்னிங் தான் வந்திருக்கோம். அதனால் வந்து இந்த சத்தங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். நல்லா பார்க்குறதுக்கு நான் காலையில் வந்து இதமாக நல்லா ஒரு சூப்பரான இடம்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூசியம், ஏடிஎம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே மியூசியத்துக்கு போனதும் இங்கே வந்து பழங்காலத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து விளங்கிக்க முடியும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொக்குக்கு போகிற நேரம் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து போகக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சீகிரியா கல்லுக்கு மேலே ஒரு மாளிகை இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வந்து 3D சிஸ்டத்தில் விசுவலாக இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீகிரியா சம்பந்தமாக வரையப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் சிறுவர்களால் வந்து வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்ம டிக்கெட்டெல்லாம் எடுத்து டிக்கெட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீகிரியா கல்லை நோக்கி நடந்துக்கிருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாகவே இருக்குது. இந்த வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சுற்றி இருக்க இந்த இடங்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் கூப்பிட்டு வரேன். நீங்கள் எப்படி எக்ஸைட் பண்ணுறீங்க இந்த இடங்களை பற்றி? ரொம்ப புதுசாக இருக்குது. இதில் வந்து அவ்வளோ நீட்டாக பராமரிப்பு செய்கிறாங்க. மார்னிங்கில் இருந்தே தொடங்கிட்டாங்க. ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது இந்த அரண்கள் மீது அந்த பழைய செங்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடக்கக்கூடாது, புல்லு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு அறிவுறுத்தல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அதுக்காக போயிட்டு இருக்கோம். சரி, பார்ப்போம். அப்படியே நடந்து போயிட்டு பார்ப்போம். இதை பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெனிச்சங்கள் ஒரே கல்லாலே வந்து செஞ்சுருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு படிக்கட்டுக்கலாம் நல்லா கூட்டி நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும். நான் இப்போ அப்படியே வந்து கல்லுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நடந்து வந்து இதுக்கே டயர்டாகிட்டோம். இன்னும் மேலே ஏறுறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். மொல்ல போய்கிட்டு இருக்கோம். கல்லை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ராவணன் கோட்டைன்னு தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில். இப்போ ராவணன் வந்து இங்கே தங்கியிருந்து அவருடைய கோட்டைன்னு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் காசியப்பன் வந்து இங்கே வந்து தஞ்சம்பு வந்து இங்கே வந்து இருந்தாருன்னு சொல்லப்படுது. ஆனால் இது பாருங்கள், இப்படி வந்து ஒரு சின்ன ஒரு மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கல்லிலே வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா விலங்குங்க பாருங்கள், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து சிதைவடைஞ்சு காணப்படுது எல்லாமே. ஆனால் இங்கே வந்து முழுக்க பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே 100க்கு ஒரு 90-95% வந்து எல்லாமே கற்பாறைகளால் தான் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இப்போ தான் போய்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் மேலே போயிட்டு ஏறி பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுவும் போட்டிருக்காங்க. அந்த பாருங்க, குளவிகள் வந்து கலை தான், அதனால வந்து அவதானமாக போயிட்டு வர சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பாரு, கிட்ட நெருங்கி இருக்கோன்னு நினைக்கிறேன். கல்லுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டோம். இப்போவே இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பைப் சொல்கிறாங்க, என்னையும் இந்த மாதிரி ஒன்று கட்டணுமா? என்ன கட்டுவோமா? இருந்து இறங்கி வந்துட்டு இங்கே வந்து ரெஸ்ட் ஒன்று எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தான் மேலே ஏற இருக்குது. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இன்னும் சின்ன ரெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு திரும்ப மேலே ஏறலாம். மேலே ஏறிட்டோம். இப்போ சீக்கிரம் ரொக்கு மேலே தான் இருக்கோம். ஏறி வந்ததில் வந்து ரொம்பவே டயர்டாகிட்டோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த டயர்ட் ஆகியாச்சு தான். மேலே வந்தோன்னா டயர்டு ஃபுல்லாக மறக்கிற மாதிரி இருக்குது ஃபுல் வியூ. அப்பா செம்ம செம்ம செம்ம. சுற்றி பார்த்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் சொல்லலாம். சுற்றி காமிக்கிறாருங்க. Okay, hold on here, please. Before to this place, that is the pond, and this is the palace premises, more than 5 acres. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ எங்கே வந்துருக்கோம், அந்த வந்து சீக்கிரம் அந்த ரொக்கு மேலே அந்த பாருங்க இருக்குது. இதுதான் வந்து அந்த நீராடும் பொய்கைன்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மீன் பார்க்குறீங்களா? மீன் இருக்கா? குட்டி குட்டி மீன். அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோம்னா பாருங்கள் விளங்குது நம்ம நடந்து வந்த ரோட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் இப்போ மலைக்கு மேலே. கீழே பாத்தியா? என்ன கீழே? ஓகே, இப்போ நம்ம கடலெல்லாம் மேலேருந்து நல்லா ரொக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பனியை இறங்க போகிறோம். பனியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சைடு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மெதுவாக இறங்குறோம் அப்படியே பனியை. ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டோம். ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். அடுத்து அப்படியே எங்கிட்ட கடைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறோம். இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. டூரிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சாப்பிடுங்க, பரவாயில்ல. இந்த கூல்லாம் இருக்கு, போகட்டும்.